15 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நமக்கு வந்திருக்க இடம் பூம்பாறை குழந்தை வேலப்பர் திருக்கோவிலுங்க. வணக்கம் மக்களே. போகர் சித்தரால உருவாக்கப்பட்ட மிக சிறப்பு பெற்ற நவபாஷண சிலைகள் ரெண்டே இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. ஒன்னு பழனி முருகன் கோவில், மற்றொன்று இப்ப நாம இந்த வீடியோல பார்க்க போற பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில். பண்ருட்டினுடைய தரமான முந்திரி நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வீட்டுக்கு விசேஷங்களுக்கு தேவையான முந்திரிகள் எங்ககிட்ட மினிமம் 1 கிலோல இருந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீடு தேடி வருங்க. இந்த வீடியோவில் ரயில் மற்றும் பேருந்தை பயன்படுத்தி இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி பட்ஜெட்டில் அதுவும் ஒரே நாளில் போயிட்டு வந்தோம் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான பஸ் ரூட், பஸ் டைமிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த வீடியோ மூலமா விளக்கமாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுபோல் நிறைய கோவில்களை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோ பதிவு பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கும் உங்கள் ஊர் கோவில் பற்றிய வீடியோ நம்ம சேனலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு பயணிக்கலாம். வண்டி எண் 2061 அந்தோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாம்பரம். இப்ப நான் இருக்கிறது விழுப்புரம் ரயில் நிலையங்க. இரவு 12:40. இப்ப நம்ம போக போற ட்ரெயின் தாம்பரத்துல இருந்து நாகர்கோவில் வரைக்கும் போற அந்தோதயா எக்ஸ்பிரஸில் தாங்க நம்ம இப்ப போக போறோம். இந்த ரயிலானது தாம்பரத்துல இருந்து தினமும் இரவு 10:40 கிளம்புது. நைட்டு 12:40 விழுப்புரத்துக்கு வந்து சேருதுங்க. இந்த ரயிலானது கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி வழியா திண்டுக்கலுக்கு காலையில 7:15 போயிட்டு சேருதுங்க. விழுப்புரத்துல இருந்து திண்டுக்கல் வரைக்கும் 165 ரூபாய் எனக்கு டிக்கெட் ஆச்சுங்க. சென்னையில இருந்து வரவங்களா இருந்தாலும் சரி, இந்த வழியில நீங்க எந்த பகுதியில இருந்து இந்த கோவிலுக்கு போறதா இருந்தாலும் சரி, இந்த ரயிலை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த ரயிலானது முழுக்க அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ்ங்க. நீங்க வந்து புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஜெனரல் கோச் தான். அதனால சீட்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து வரவங்க எல்லாருமே சீட்டை பிடிச்சி படுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கும். உங்க ஊருக்கு இந்த ட்ரெயின் எந்த டைமிங்க்கு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. டைமிங் நான் வந்து ரிப்ளை பண்றேன். கொஞ்ச நேரம் கீழே சீட்டு கிடைச்சதுங்க, அதில் உட்காந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மேலே லக்கேஜ் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த இடம் வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அப்படியே அதில் ஏறி படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ நாம திண்டுக்கல் இறங்க போறோம். கரெக்டாக காலையில் 7:15 திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்துருச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30ங்க. திண்டுக்கல் சந்திப்பு வந்து சேர்ந்தாச்சு. இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பேசஞ்சர் வெயிட்டிங் ஹால்லேயே நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிட்டோங்க. இப்போ இங்கேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஆப்போசிட்டில் நிறைய ஆட்டோ இருக்குது. ட்ரெயின் வர டைமிங்க்கு உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் பஸ்ஸும் வந்து நிற்குங்க. இதில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா தான் டிக்கெட். ரயில் நிலையத்திலேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆகிடலாம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்தாச்சுங்க. இங்கே வந்ததும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக கையேந்தி பவன் இருந்தது. இங்கேயே நம்ம காலை உணவை முடிச்சிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. சிம்பிளாக ஒரு 30 ரூபாயில் டிஃபனை முடிச்சாச்சுங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக கொடைக்கானல் போகிற பஸ்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கேங்க. ஸோ கிராஸ் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு கொடைக்கானல் போகிறதுக்கான எல்லா பஸ்ஸும் இந்த இடத்துல நிற்கும். இது பாருங்கள் பஸ்ஸு கொடைக்கானல், அது நிற்கிது பாருங்கள் கொடைக்கானல் பஸ். இங்கிருந்து நேராக கொடைக்கானலுக்கே பஸ் இருக்குது. ஆனால் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, கொடைக்கானல் பஸ் 8:30 கிளம்புன்னு சொன்னாங்க. அதனால் சரி இங்கேருந்து வத்தலகுண்டு போயிட்டு அங்கேருந்து கொடைக்கானலுக்கு உடனே பஸ் வரும்னு சொன்னாங்க. அதனால் வத்தலகுண்டு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. இது ஏசி பஸ்ஸுங்க. திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டுக்கு 45 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. கரெக்டாக 1 மணி நேரத்தில் வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது, வர்ற எல்லா பஸ்ஸுமே ஃபுல் சிட்டிங்கில் வருது. சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் நம்ம திண்டுக்கல்லில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே பஸ்ஸு தான் வந்தது. ஒரே ஒரு சீட்டு மட்டும் இருந்தது. அதில் ஏறி உட்காந்துட்டேன். ஜன்னல் வர சீட்டு கூட கிடைக்கலைங்க. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு வத்தலகுண்டுலாம் வந்துடாதீங்க. திண்டுக்கல்லையே வெயிட் பண்ணி கொடைக்கானல் பஸ்ஸில் ஏறிடுங்க. சீட்டை பிடிச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு போகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானலுக்கு 4 மணி நேர பயணங்க. இப்போ நம்ம வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் போகிறதுனால டிக்கெட் வந்து 55 ரூபா. ஏற்கனவே திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு வந்தது ஒரு 45 ரூபா. ஸோ மொத்தம் வந்து 100 ரூபாய் எனக்கு ஆயிடுச்சு. இதே நீங்கள் நேரடியாக திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானலுக்கு போகிறீங்க அப்படின்னா 80 ரூபான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க.
கொஞ்ச நேரம் சாப்பிட ஒரு ஹோட்டலில் நிறுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து அப்படியே கிளம்பின உடனே மலை ஏற ஆரம்பிச்சிருச்சிங்க. நம்ம கொடைக்கானல் மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்கு உண்மையிலேயே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததுங்க. இந்த வழியில் பஸ்ஸில் போகிறது ரொம்ப பெரிய பெரிய பள்ளத்தாக்கெலாம் இருந்தது. கொடைக்கானலுக்கு பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குங்க இந்த பயணம். மூன்று மணி நேர பயணத்துக்கு அப்புறம் வத்தலகுண்டில் இருந்து கொடைக்கானல் வந்து சேர்ந்துட்டோங்க. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்பொழுது மணி 12:30 ஆயிடுச்சுங்க. இங்கிருந்து மறுபடியும் ஒரு பஸ் பிடிச்சி பூம்பாறைக்கு போகணும். கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை 20 கிலோமீட்டருங்க. இந்த கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறைக்கு பஸ் வந்து டைமிங்க்கு தாங்க இருக்கு. காலையில 8:15க்கு முதல் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்தது 8:30, அதற்கடுத்து 10, மதியம் 1 மணி, 2, 2:30, 4, இரவு 8:30, 9:20 அப்படின்ற மாதிரியான டைமிங்ல கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறைக்கு பஸ் இருக்கு. 10 மணி பஸ் போயிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து நமக்கு மதியம் 1 மணிக்கு தான் நமக்கு பஸ் இருக்கு. அது வரைக்கும் நான் இங்க கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. கரெக்டா 1:15க்கு இந்த பூம்பாறைக்கு போறதுக்கான பஸ் வந்தது. கரெக்டாக 1:25க்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் கிளம்பிடுச்சிங்க. இந்த பஸ்ல போற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டா 1 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மாதிரி வந்துருங்க. இந்த பஸ்ஸுடைய பெயர் ஸ்ரீஹரின்னு போட்டு வருங்க. ஹரிவேல் முருகன் நேம் போர்டு இருக்கும். கோவில் கிட்ட போயிட்டு இந்த பஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கிருந்து பூம்பாறைக்கு 15 ரூபாய் டிக்கெட். இந்த வழியும் ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்குங்க. நிறைய மேடு பள்ளம்னு ரொம்ப குறுகலான சாலையில நிறைய காடு பள்ளத்தாக்குன்னு இந்த வழியும் ரொம்ப அழகா இருக்கும். மேலே போக போக கிளைமேட்டும் ரொம்ப சில்னஸ் அதிகமாகிட்டே இருந்ததுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பூம்பாறை கிட்ட வந்துட்டுங்க. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ கீழே இறங்கி போகணும் அந்த கிராமத்துக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கொடைக்கானல்லேருந்து பூம்பாறைக்கு என்னென்ன பஸ் டைமிங் இருக்குது அப்படின்னு. அதில் இந்த ஹரிவேலன் அப்படின்ற ஒரு பஸ் மட்டும் தான் கோவில் வரைக்கும் போகும். மீதி பஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்கள் நடந்தே போயிடலாம். இப்போ டிரைவர் வந்து சாப்பிட போயிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு நீங்களே பாருங்கள். பூம்பாறைக்கு வந்துட்டேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45. 2:30 மணிக்கெலாம் வந்துடும். வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுதாங்க அந்த கோவில், குழந்தை வேலப்பர் திருக்கோவில் பூம்பாறை. நைட்டு 12 மணிக்கு ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பணும். இப்போ 3 ஆக போகுதுங்க. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் தொடர்ந்து நம்ம பயணம் செஞ்சு இந்த முருகனை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கும் அவரை காட்டுறதுக்கு வந்திருக்கேன். எவ்வளவுதான் தூக்கம் இல்லாமல் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கஷ்டம் எல்லாமே காணாமல் போயிடுச்சுங்க. அவ்வளவு அமைதியாக இந்த இடம் பார்க்குறதுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த முருகரை தரிசனம் பண்ணும்பொழுது அப்படி ஒரு சந்தோஷம். என்னை அறியாமலேயே எமோஷனல் ஆகிட்டேன். உண்மையிலே ரொம்ப 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 அழகாக இருக்குங்க இந்த இடம். எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஒரு தடவையாவது வந்து பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு இடம்.
தரிசனம் முடிச்சாச்சுங்க. குழந்தை வேலப்பர் முருகரை அப்படியே இப்போ கிளம்ப வேண்டியதான். மணி மறுபடியும் ரிட்டன் 3 மணிக்கு பஸ்ஸு, எந்த பஸ் எடுக்க போகிறாங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நாம வந்த பஸ்ஸே 3:10க்குலாம் திரும்பவும் கொடைக்கானலுக்கு ரிட்டன் போகுங்க. ஏன்னா இந்த பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு பஸ் இல்லை. என்னுடைய பிளான் என்னன்னா மறுபடியும் திண்டுக்கல் போயிட்டு நைட்டு 8:30 மணிக்கு அதே அந்தோதயா எக்ஸ்பிரஸ் பிடிச்சி மறுபடியும் விழுப்புரம் போகணும். இதுதான் என்னுடைய பிளான். அதனால மறுபடியும் இந்த பஸ்ல போனாதான் நமக்கு டைம் கரெக்டாக இருக்குன்றதுனால இந்த கோவிலில் வெறும் ஒரு 20 நிமிஷம் தாங்க நான் அந்த கோவிலில் இருந்திருப்பேன். ஸோ இந்த பிளான் வந்து நீங்க குடும்பத்தோட வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க தனியா டிராவல் பண்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளான்ல நீங்க வரலாம். சப்போஸ் நீங்க குடும்பத்தோட வரீங்க அப்படின்னா கொடைக்கானல்ல வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பூம்பாறையில வந்து தரிசனம் பண்ணிட்டு ஒரு நாள் நீங்க சுத்தி பார்த்துட்டு போற மாதிரி கூட நீங்க வரலாம் இதே டிராவல் பிளான்ல. எனக்கு இந்த ஒரு நாள்ல நான் போயிட்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நான் மற்றபடி எந்த இடமும் நான் வந்து சுத்தி பார்க்கல. ஃபுல்லாகவே ட்ராவல்லே என்னுடைய டைம் எல்லாமே போயிடுச்சு. இந்த கோவிலை பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கிளம்பி வந்தது. அதை தான் உங்களுக்கு ஒரு ட்ராவல் கைடாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு அமையணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.